அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு டிப்ளமோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1 யூனிட் 3.1ல் இருக்கக்கூடிய நியூட்டனின் இயக்க விதிகள், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்ற பொருட்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது. குளிர்ந்த தென்றல் மரத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது. மரம் மண்ணுடன் தொடர்பு கொண்டுள்ளது. சுருக்கமாக சொல்லணும்னா அனைத்து உயிரினங்களும் இயற்கையுடன் தொடர்பு கொண்டுள்ளன. மற்ற உயிரினங்கள் இயற்கையுடன் கொண்டுள்ள தொடர்பை விட மனித இனம் இயற்கையுடன் கொண்டுள்ள தொடர்பு கொஞ்சம் வேறுபட்டதாகும். ஏனென்றால் மனித இனம் இயற்கை நிகழ்வுகளை புரிந்து கொண்டு அவற்றை அறிவியல் முறையில் விளக்க முற்படுகிறது. மனித இனம் வரலாற்றில் மனிதனால் மிகுந்த ஆர்வமுடன் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள் இயங்கும் பொருட்களை பற்றியதுதான். அவை பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன, பொருட்கள் ஏன் இயங்குகின்றன என்பதை பற்றியதுதான். இதில் ஆச்சரியம் என்னென்றால், இந்த எளிய கேள்விகள் தான் மனித இனத்தை பண்டைய நாகரிக காலத்திலிருந்து 21ஆம் நூற்றாண்டின் தொழில்நுட்ப காலகட்டத்திற்கு வருவதற்கு பாதையை அமைத்து கொடுத்தது. ஒரு பொருள் நகர காரணம் ஏதோ ஒன்று அதை இழுக்கிறது அல்லது தள்ளுகிறது. உதாரணமாக, புத்தகம் ஒன்று ஓய்வு நிலையில் உள்ளது. வெளிப்புற விசை அதன் மீது செயல்படாத வரை அது நகராது. சுருங்க சொல்லணும்னா, பொருட்களை நகர வைக்க கட்டாயம் அதன் மீது ஒரு விசை செயல்பட வேண்டும். 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் புகழ்பெற்ற தத்துவஞானி அரிஸ்டாட்டில் விசை இயக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறினார். அவரின் கூற்று பொது புரிதலின் அடிப்படையில் அமைந்திருந்தது. ஆனால் அறிவியல் கூற்றுகள் என்பது பொது புரிதலின் அடிப்படையில் மட்டும் அமைந்திருக்க முடியாது. மாறாக அறிவியல் சோதனையின் அடிப்படையில் அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். 15ஆம் நூற்றாண்டில் கலீலியோ தொடர்ச்சியாக மேற்கொண்ட சோதனைகளின் அடிப்படையில் இயக்கம் பற்றிய அரிஸ்டாட்டிலின் கூற்றினை மறுத்தார். ஒரு பொருள் தொடர்ந்து இயங்குவதற்கு விசை அவசியமில்லை என்று கலீலியோ ஒரு புதிய கருத்தினை முன்மொழிந்தார். கலீலியோ கருத்துப்படி மாறாத திசைவேகத்துடன் இயங்கும் பொருளை அதே நிலையில் வைக்க விசை ஏதும் தேவையில்லை. ஒரு பொருளின் இயக்கத்தை நிறுத்த முயல்வது உராய்வு விசையாகும். பொருளிற்கும் இயங்க கொண்டிருக்கும் பரப்புக்கும் இடையிலான உராய்வு விசை குறைவாக இருப்பின் பொருள் ஓய்வு நிலைக்கு வரும் முன் அதிக தொலைவு கடக்கும். கலீலியோவுக்கு பிறகு நியூட்டன் அவருடைய கருத்துக்களை விரிவுபடுத்தி இயக்கத்தை முறையாக ஆய்வு செய்தார். பொருளின் இயக்கம் தொடர்பான விதிகளை நியூட்டன் உருவாக்கினார். இயக்கத்திற்கான விதிகள் 3 உள்ளன. இம்மூன்று விதிகளையும் பகுப்பாய்வு செய்வதன் மூலம் விசையை வரையறை செய்ய முடியும் என்று கூறினார். முதல் விதி விசையின் அடிப்படை வரையறை தருகிறது. இரண்டாம் விதி விசையின் அளவிடப்பட்ட மற்றும் பரிமாண வரையறை தருகிறது. மூன்றாவது விதி விசையின் தன்மையை தருகிறது. இப்போ நியூட்டனின் முதல் விதியை பற்றி பார்க்கலாம். புறவிசை ஒன்று செயல்படாத வரை அமைதி நிலையில் அல்லது நேர்கோட்டில் சீரான வேகத்தில் உள்ள ஒரு பொருள் தொடர்ந்து அந்த நிலையிலேயே இருக்கும். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. Every body continues to be in its state of rest or of uniform motion in straight line unless completed by an external force. இந்த விதி கலீலியோவின் நிலைம விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. பருப்பொருளின் அடிப்படை பண்பான நிலைமம் பற்றியும் விசையின் வரையறை பற்றியும் நியூட்டனின் முதல் விதி விளக்குகிறது. புறவிசைகள் இல்லாத நிலையில் பொருள் ஒன்று தன்னிச்சையாக தானே தனது நிலையை மாற்றிக்கொள்ள இயலாத பண்பு நிலைமம் எனப்படும். நியூட்டனின் முதல் இயக்க விதிக்கான எக்ஸாம்பிள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பேருந்தில் ஒருத்தர் நின்றுக்கிறாரு. இப்போ திடீர்னு பஸ் எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கீழே விழுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் இருந்தவர் பேருந்து எடுத்த பிறகும் தொடர்ந்து ஓய்வு நிலையிலே இருக்கிறதுனால கீழே விழுறாரு. அடுத்தது இரண்டாவது எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருக்குதுன்னா அந்த புக்கின் மீது ஒரு விசை செயல்படாத வரைக்கும் அந்த பொருள் தன்னுடைய ரெஸ்ட்லே தான் இருக்கும், அதாவது ஓய்வு நிலையிலே தான் இருக்கும். அடுத்தது மூன்றாவது எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பளி ஒன்று கையில் பிடிச்சி ஒரு குச்சிலையோ அல்லது ஒரு கோல் தட்டும்போது அதில் இருக்கக்கூடிய துகள்கள் பார்த்திங்கன்னா கம்பளியுடனேயே போகாமல் செங்குத்தாக கீழே விழ ஆரம்பிக்கும். இதுதான் நியூட்டனுடைய முதல் விதிக்கான மூணாவது எக்ஸாம்பிள். The examples for Newton's first law. A person standing in a bus falls backward when the bus suddenly starts moving. This is
because the person who is initially at rest continues to be at rest even after the bus has started moving. Second one, a book lying on the table will remain at rest until it is moved by some external agencies. Third one, when a carpet is bitten by a stick, the dust particles fall off vertically downwards once they are released and do not move along the carpet and fall off. அடுத்து நியூட்டனின் இரண்டாம் விதி பற்றி பார்க்கலாம். ஒரு பொருளின் உந்த மாறுபாட்டு வீதம் விசைக்கு நேர் விகிதத்தில் அமைவதோடு அவ்விசையின் திசையிலேயே அமையும். நியூட்டன் செகண்ட் லா, தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் of a body is directly proportional to the force acting on it and it takes place in the direction of the force. நியூட்டனின் இரண்டாம் விதிக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் ஈக்குவல் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், அதாவது விசை சமம் நிறை இன்ட்டு முடுக்கம். இப்போ இரண்டாம் விதிக்கான எக்ஸாம்பிளை பற்றி பார்க்கலாம். நியூட்டனின் இரண்டாம் விதிக்கான எடுத்துக்காட்டு. ஃபஸ்ட்டு, ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் பந்தினை பிடிக்கும்போது பந்தின் திசையிலேயே தன்னுடைய கைகளை இழுப்பார். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் வீரர் ஒரு பந்தை பிடிக்கும்போது பந்து கையை தொடும் காலத்தை அதிகரிக்க கைகளை பந்தின் திசையிலேயே இழுப்பார். இதனால் அவருக்கு கையில் எந்த ஒரு காயமும் ஏற்படுவதில்லை. இரண்டாவது, மணல் தரையின் மீது விழுபவருக்கு காயம் ஏற்படுவதில்லை. ஆனால் சிமெண்ட் தரையின் மீது விழுபவருக்கு பலத்த ஒரு காயம் ஏற்படுகிறது. இதே கருத்தின் அடிப்படையில் தான் குத்துச்சண்டை மற்றும் உயரம் தாண்டுதல் போன்ற விளையாட்டுகள் நடைபெறும் மைதானம் மென்மையாக வைக்கப்பட்டிருக்கும். மூணாவது, கரடு முரடான சாலைகளில் செல்லும்போது வாகனங்கள் குலுங்காமல் இருக்க வாகனங்களில் ஸ்ப்ரிங் சேர் மற்றும் அதிர்வு தாங்கிகள் பொருத்தப்பட்டிருக்கும். இது மூணுமே நியூட்டனின் இரண்டாம் விதிக்கான எடுத்துக்காட்டுகள். The examples for Newton's second law. A cricket player, while catching a ball, lowers his hands in the direction of the ball. This reason that a cricket player, while catching a ball, to increase the time of contact, the player should lower his hand in the direction of the ball so that he is not hurt. Then second one, a person falling on a cemented floor gets injured more whereas a person falling on a sand floor does not get hurt. For the same reason, in wrestling, high jump, etc., soft ground is provided. Then third one, the vehicles are fitted with springs and choke absorbs to reduce jerks while moving on uneven or way roads. நியூட்டனின் மூன்றாம் விதி, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள், துப்பாக்கியிலிருந்து குறிப்பிட்ட விசையுடன் புல்லட் வெளியேறினால் அவ்விசைக்கு சமமான எதிர்விசை துப்பாக்கியின் மீது பின்னோக்கி செயல்படும். இரண்டாவது, படகிலிருந்து ஒருவர் கரைக்கு தாவும்போது அவரிடமிருந்து படகு பின்புறம் நகர்ந்துவிடும். படகின் மீது அவர் செயல்படுத்தும் விசை படகின் இயக்கத்திற்கு காரணமாகவும் படகு அவர் மீது செயல்படுத்தும் எதிர்விசை கரையை நோக்கிய அவரின் இயக்கத்திற்கு காரணமாகவும் இருக்கின்றன. மூன்றாவது, நீந்துபவர் குறிப்பிட்ட விசையுடன் நீரை பின்புறம் தள்ளுகிறார். அதற்கு சமமான எதிர்விசையை நீந்துபவர் மீது நீர் செயல்படுத்தி முன்புறம் தள்ளுகிறது. நான்காவது, இறக்கைகளின் உதவியால் பறவை பறக்கின்றது. பறவையின் இறக்கைகள் காற்றை கீழ் நோக்கி தள்ளுகின்றன. காற்று பறவையை மேல் நோக்கி தள்ளுகிறது. அடுத்து ஐந்தாவது, சுவர் மீது நம் உள்ளங்கையை வைத்து அழுத்தினால் உள்ளங்கையின் வடிவம் சிறிது மாறுகிறது. ஏனெனில்
சுவர் நம் கையின் மீது சம விசையை அதாவது எதிர் செயலை செயல்படுத்துகிறது. Examples for Newton's third law. When a bullet is fired from a gun with a certain force, there is an equal and opposite force exerted on the gun in the backward direction. Second one, when a man jumps from a boat to the shore, the boat moves away from him. The force he exerts on the boat is responsible for its motion, and his motion to the shore is due to the force of reaction exerted by the boat on him. Third one, the swimmer pushes the water in the backward direction with a certain force, and the water pushes the swimmer in the forward direction with an equal and opposite force. Fourth one, a bird flies by with the help of its wings. The wings of a bird push air downwards. In turn, the air reacts by pushing the bird upwards. Fifth one, when a force exerted directly on the wall by pushing the palm of our hand against it, the palm is distorted a little because the wall exerts an equal force on the hand. இயக்கத்தின் வகைகள். ஒரு பொருளின் இயக்கத்திற்கான தன்மையை இரு அளவுகளால் வெளிப்படுத்தலாம். ஒன்று விசை, இன்னொன்று உந்தம், ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்டம். ஒரு பொருளானது இயக்கத்தில் உள்ள பொழுது முடுக்கம் பெற்றிருப்பின் அப்பொருளின் இயக்கத்திற்கு ஒரு விசையே காரணமாகும். அடுத்து, ஒரு பொருளானது முடுக்கம் பெறாமல் சீரான திசைவேகத்தில் இயங்குமானால் அதன் இயக்கத்திற்கு உந்தமே காரணமாகும், அதாவது மொமெண்டம். இயக்கவியலில் நாம் கீழ்கண்ட இயக்கங்களை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது நேர்கோட்டு இயக்கம், ரெண்டாவது எரிதுகள் இயக்கம், மூணாவது வட்ட இயக்கம், நாலாவது சுழற்சி இயக்கம், அஞ்சாவது எளிய சீரிசை இயக்கம், 6 துணைக்கோள்களின் இயக்கம். The motion of the body is characterized by two quantities, one force and second one momentum. If a body is in motion with acceleration, then the body is acted upon by a force. If a body is motion with uniform velocity, there is no acceleration, then the motion of the body is only under momentum. In the dynamics, we have to study 5 types of motion. One, projectile motion. Second one, circular motion. Third one, curved path motion. Fourth one, simple harmonic motion. Fifth one, rotational motion and satellite motion. இதில் ஃபஸ்ட்டு நேர்கோட்டு இயக்கம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு பொருள் நேர்கோட்டில் இயக்கம் பெற்றால் அதன் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் எனப்படும். அப்பொருள் சமகால அளவில் சமமான தொலைவு செல்லுமாயின் அது சீரான திசைவேகத்தை கொண்டிருக்கும். இந்நிலையில் அதன் இயக்கம் சீரான நேர்கோட்டு இயக்கம் எனப்படும். ஒரு பொருளின் திசைவேகம் அதிகரிக்கவோ அல்லது குறையவோ செய்யுமாயின் பொருள் நேர் அல்லது எதிர் முடுக்கத்தை பெறும். திசைவேக மாற்றம் சமகால அளவில் சமமாக இருப்பின் பொருளின் முடுக்கம் சீரான முடுக்கம் எனப்படும். இரண்டாவது, எரிதுகள் இயக்கம். ஒரு துகள் அல்லது ஒரு பொருள் வெளிநோக்கி எறியப்படும் பொழுது அதன் கிடைத்தளத்தில் சீரான திசைவேகத்தையும் செங்குத்து திசையில் புவியீர்ப்பு முடுக்கத்தினால் சீரான முடுக்கத்தையும் பெற்றிருப்பின் அத்துகள் எரிதுகள் என்றும் அதன் இயக்கம் எரிதுகள் இயக்கம் என்றும் கூறலாம். எடுத்துக்காட்டாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆகாய விமானத்திலிருந்து வீசப்படும் குண்டு. ரெண்டாவது, தடகள வீரர் வீசும் ஈட்டி எறிதல் அல்லது குண்டு எறிதலுக்கான போட்டி. மூன்றாவது, கிரிக்கெட் மட்டையினால் அடிக்கப்படும் பந்தின் இயக்கம்.
போன்றவை எரிதுகள் இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டுகளாகும். கிடைத்தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு பொருளின் இயக்க சமன்பாடுகள். தி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v சமம் u plus at. செகண்ட் ஈக்குவேஷன் v ஸ்கொயர் சமம் u ஸ்கொயர் plus 2as. தேர்ட் ஈக்குவேஷன் s சமம் ut plus 1/2 a into t ஸ்கொயர். இதுதான் இயக்க சமன்பாடுகள். Projectile motion. A body thrown with some initial velocity and then allowed to move under the action of gravity alone is known as a projectile. If we observe the path of the projectile, we find that the projectile moves in a path which can be considered as a part of parabola. Such a motion is known as projectile motion. A few examples of projectiles are: 1. A bomb thrown from an aeroplane. Second one, a javelin or a shot put thrown by an athlete. Then third one, motion of a ball hit by a cricket bat, and etc. எரிதுகளின் இயக்கத்தில் நம்ம பெரும உயரம், அதாவது மேக்ஸிமம் ஹைட், பறக்கும் காலம், டைம் ஆஃப் ஃப்ளைட், நெடுக்கம், ரேஞ்ச், பெரும நெடுக்கம், மேக்ஸிமம் ரேஞ்ச், இதை பற்றி நம்ம விரிவாக ஒரு ஈக்குவேஷன் மூலிமா பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எரிதுகளின் பெரும உயரம். எரிதானத்தின் வழியாக செல்லும் கிடைத்தளத்திலிருந்து துகள் பெற்றுள்ள பெரும செங்குத்து இடப்பெயர்ச்சி பெரும உயரம் எனப்படும். மேக்ஸிமம் ஹைட். தி மேக்ஸிமம் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் தி ஹரிசாண்டல் பிளேன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் கால்ட் மேக்ஸிமம் ஹைட். ஒரு துகளானது P என்ற புள்ளியிலிருந்து எறியப்படுவதாக கொள்வோம். P என்ற புள்ளியிலிருந்து எறியப்பட்ட ஒரு துகள் U என்ற ஒரு தொடக்க திசை வேகத்துடன் மேலே சென்று பெரும இடப்பெயர்ச்சி A என்ற புள்ளியை அடைந்து மீண்டும் Q என்ற புள்ளியில் தரையை வந்தடைகிறது. இப்போ P என்ற புள்ளியிலிருந்து அத்துகளானது Q என்ற புள்ளியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் பறக்கும் காலம் எனப்படும். அதாவது T, கேபிட்டல் T அப்படின்னு சொல்கிறேங்க. இதுக்கான பெரும இடப்பெயர்ச்சி, அதாவது செங்குத்து பெரும இடப்பெயர்ச்சி தான் நமக்கு பெரும உயரம் H அப்படின்னு சொல்கிறோங்க. இதே மாதிரி ஒரு கிடைத்தளத்தில் இந்த P என்ற புள்ளியிலிருந்து Q என்ற புள்ளியில் கிடைத்தளத்தில் ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி தான் நம்ம ரேஞ்ச், அதாவது நெடுக்கம் R அப்படின்னு சொல்கிறோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா U cos ஆல்ஃபான்றது என்ன பார்த்தீங்கன்னா கிடைத்தள திசைவேகம், U sin ஆல்ஃபா என்பது செங்குத்து திசைவேகம் அப்படின்னு சொல்கிறோங்க. இப்போ P என்ற புள்ளியிலிருந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த சிறிய அளவிலான ஒரு கோணம் தான் நமக்கு எரிகோணம் அப்படின்னு சொல்கிறோங்க. ஒரு துகளானது, அதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ் P என்ற புள்ளியிலிருந்து நம்ம மேலே தூக்கி எறிகிறோம். இந்த எறியப்படும் பொழுது அத்துகள் U என்ற ஒரு தொடக்க திசைவேகத்துடன் மேலே செல்கிறது. இது மாதிரி மேலே போகும்போது இதற்கான திசைவேகம் எவ்வளோ பெரும இடப்பெயர்ச்சியில் குறைய ஆரம்பித்து மீண்டும் கீழே இறங்க ஆரம்பிக்குதோ இந்த செங்குத்து இடப்பெயர்ச்சி தான் நாம் என்னென்னு சொல்கிறோம் பார்த்தோன்னா பெரும உயரம் அப்படின்னு சொல்கிறோங்க. எரிதுகளின் பெரும உயரம் ஹெச்சுக்கான மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா இயக்கவியல் சமன்பாடு மூன்றாவது சமன்பாட்டை நம்ம எடுத்துக்கிறோங்க. மூணாவது சமன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் சமம் u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இதில் u என்பது u sin ஆல்ஃபாவை குறிக்கும், v என்பது 0, அதாவது u என்பது தொடக்க திசைவேகம் u sin ஆல்ஃபா, இறுதி திசைவேகம் v சமம் 0, முடுக்கம் a சமம் -g, s இடப்பெயர்ச்சி சமம் h. அதாவது ஒரு துகள்
மேலே எறியப்படும் பொழுது இதுக்கான தொடக்க திசைவேகம் u சமம் u sin ஆல்ஃபா, இறுதி திசைவேகம் v சமம் 0. அத்துகள் மேலே போயிட்டு அதுக்கான விசையை முழுவதும் இழந்த பிறகு மீண்டும் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்போ எவ்வளவு தொலைவான இடப்பெயர்ச்சி செங்குத்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்குதோ அதுதான் S அப்படின்னு சொல்கிறோங்க. S = h. அதேமாதிரி அத்துகள் புவியை விட்டு விலகி போகிறதுனால புவி ஈர்ப்பு முடுக்கத்துக்கான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா -g. இறுதி திசைவேகம் என்பது 0. தொடக்க திசைவேகம் என்பது u sin ஆல்ஃபா. பெரும இடப்பெயர்ச்சின்றது h. இப்போ இந்த 4 மதிப்பையும் இயக்கவியல் சமன்பாட்டில் நம்ம பிரதியிடலாம். இயக்கவியல் சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது v²க்கான மதிப்பு நமக்கு இங்கே 0. அதேமாதிரி u² இருக்குது. அப்போ u² எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா u² sin² ஆல்ஃபா ப்ளஸ் இந்த 2 என்ற மதிப்பை அப்படி எழுதிக்கலாம். ஏவுக்கான மதிப்பு வந்து -g, எஸ்ஸுக்கான மதிப்பு வந்து h. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா u² sin² ஆல்ஃபா அப்படி எழுதிக்கிறேங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன இருக்குன்னா -2gh. இப்போ இந்த -2gh லெஃப்ட் சைடில் வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 2gh இருக்கும். அடுத்தது இந்த u² sin² ஆல்ஃபாவை அப்படியே எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டு இப்போ இந்த ஹச்சுக்கான மதிப்பு தான் நமக்கு பெரும உயரத்துக்கான சமன்பாடு. therefore h என்ற மதிப்பை மட்டும் அப்படி வச்சுக்கிறேங்க. இந்த 2g என்ற மதிப்பை ரைட் சைடில் வந்து எழுதும்போது நமக்கு u² sin² ஆல்ஃபா பை 2 × g. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும உயரத்திற்கான சமன்பாடு. மீண்டும் சிம்பிளாக இதுக்கான ஈக்குவேஷனை திரும்ப பார்க்கலாம். இப்போ இயக்கவியல் சமன்பாடு 3ஆம் சமன்பாட்டை எழுதிக்கிறேங்க. v² சமம் u² ப்ளஸ் 2as. இங்கு u சமம் u sin ஆல்ஃபா, அதாவது தொடக்க திசைவேகம். துகள் P என்ற புள்ளியிலிருந்து மேல் நோக்கி தூக்கி எறியப்படும் பொழுது அத்துகளுக்கான செங்குத்து திசைவேகம் அதுதான் தொடக்க திசைவேகம் u சமம் u sin ஆல்ஃபா. இறுதி திசைவேகம் அத்துகள் மேலே செல்லும் பொழுது முழுவதுமான விசையை இழந்த பிறகு அதற்கான இறுதி திசைவேகம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா v சமம் 0. அதே மாதிரி அத்துகள் மேல் நோக்கி அதாவது புவி ஈர்ப்பு விசையை விட்டு மேல் நோக்கி செல்லும் பொழுது அத்துகளுக்கான புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா -g. அதேமாதிரி துகளடைந்த செங்குத்து இடப்பெயர்ச்சி தரையிலிருந்து அத்துகள் அடைந்த மேல் நோக்கிய ஒரு செங்குத்து இடப்பெயர்ச்சி தான் நமக்கு h அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பெரும உயரத்திற்கான சிம்பல். இப்போ மேற்கண்ட சமன்பாட்டில் இந்த 4 மதிப்பையும் நம்ம பிரதியிடுறோங்க. அதாவது v² சமம் u² ப்ளஸ் 2as என்ற சமன்பாட்டில் பிரதிட்டோம்னா இப்போ v² சொல்லிட்டு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 0. அடுத்தது u²ன்றப்ப u² sin² ஆல்ஃபா அப்படின்னு எழுதிக்கிறேங்க. அதேமாதிரி ப்ளஸ் 2asனால் இந்த ப்ளஸ் 2 அப்படியே போட்டு ஏவுக்கான மதிப்பு -gயாக வரும் பொழுது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா -2gh எழுதுறேங்க. therefore இந்த -2gh ரைட் சைடு லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்து எழுதும் பொழுது 2gh எழுதலாம். இப்போ மீதி இருக்கிற மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா u² sin² ஆல்ஃபா. இதில் h என்பது தான் நமக்கு துகள் அடைந்த பெருமை செங்குத்து இடப்பெயர்ச்சி தான் நம்ம பெரும உயரம் ஹச்ன்னு சொல்கிறோங்க. therefore h இந்த u² sin² ஆல்ஃபா அப்படி எழுதிக்கிறோங்க. இந்த 2g என்ற வேல்யூவை ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்து கீழே எழுதும் பொழுது h சமம் u² sin² ஆல்ஃபா பை 2g அப்படின்னு எழுதுறேங்க. இதுதான் அத்துகளுக்கான பெரும உயரத்துக்கான சமன்பாடு. We will write the equation of motion. Third equation v² equal u² plus 2as. In the vertical direction of initial velocity value u equal u sin alpha, then final velocity v equals 0 and acceleration a equal -g, then displacement value s equal h. Substitute
these values in equation 1. இந்த 4 வேல்யூயும் equation 1ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா v ஸ்கொயருக்கான வேல்யூ 0, u ஸ்கொயருக்கான வேல்யூ u sin alpha the whole square ப்ளஸ் 200 வேல்யூ அப்படி எழுதிக்கிறோங்க. ஏவுக்கான வேல்யூ -g அண்டு எஸ்ஸுக்கான வேல்யூ h. therefore இங்கே 0 ஈக்குவல் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஆல்ஃபா -2gh. இந்த ஸ்கொயர் உள்ள இடத்துல நம்ம பெருக்கணும்னா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம பெருக்கும் பொழுது -2gh எழுதலாம். தென் இந்த -2gh லெஃப்ட் சைடில் எடுத்து எழுதும்பொழுது ப்ளஸ் 2gh எழுதலாம். ஈக்குவல் ரிமைனிங் த வேல்யூ u ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படி எழுதிக்கிறோங்க. அடுத்தது ஹெச்சுக்கான வேல்யூ மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2g என்ற வேல்யூவை ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்து எழுதணும்னா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2g. இதுதான் தி மேக்ஸிமம் ஹைட்கான வேல்யூ. அடுத்து எரிதுகளின் பறக்கும் காலம். துகள் எரியப்பட்ட நேரத்திலிருந்து எரிதானத்தின் வழியாக செல்லும் கிடைத்தளத்தை அடையும் வரை உள்ள கால அளவு பறக்கும் காலம் எனப்படும். டைம் ஆஃப் ஃப்ளைட். தி டைம் டேக்கன் பை தி ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் தி இன்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டு தி இன்ஸ்டன்ட் வென் இட் ரீச்சஸ் தி ஹரிசாண்டல் பிளேன் passing through the point of projection is called time of flight. ஒரு துகளானது P என்ற புள்ளியிலிருந்து எரியப்படும் பொழுது மேல் நோக்கி சென்று மீண்டும் Q என்ற புள்ளியில் தரைதளத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் பறக்கும் காலம் எனப்படும். கேபிட்டல் T. இங்கு S என்பது 0, தொடக்க திசைவேகம் u சமம் u sin alpha, முடுக்கம் a சமம் -g, தென் t சமம் கேபிட்டல் T. ஒரு துகளின் இடப்பெயர்ச்சியை நம்ம இங்கே s = 0ன்னு எடுத்துக்கிறோங்க. அதேமாதிரி துகள் மேல் நோக்கி செல்றதுனால இதுக்கான தொடக்க திசைவேகம் u சமம் u sin alpha. துகள் புவி ஈர்ப்பு விசையை விட்டு விலகி மேலே போகிறதுனால இதுக்கான மதிப்பு உயிர்ப்பு முடுக்கத்திற்கான மதிப்பு a சமம் -g. துகள் ஒரு t என்ற வினாடியில் போகிறதுனால துகள் P என்ற புள்ளியிலிருந்து கிடைத்தளத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் t, அதாவது ஒரு முழு அளவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு தான் நம்ம கேபிட்டல் Tன்னு சொல்கிறோங்க. அதுதான் பறக்கும் காலம். இந்த 4 மதிப்பையும் இயக்கவியல் சமன்பாடு இரண்டாவது சமன்பாட்டில் பிரதிட்டோம்னா, அதாவது ஈக்குவல் சமன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது சமன்பாடு S சமம் ut ப்ளஸ் 1/2 a இன்ட்டு t ஸ்கொயர் என்ற சமன்பாட்டில் பிரதியிடுறோங்க. பிரதியிடும் பொழுது எஸ்ஸுக்கான மதிப்பு நமக்கு 0, யூக்கான மதிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா u sin ஆல்ஃபா. அடுத்தது டீக்கான மதிப்பு கேபிட்டல் T. இந்த ப்ளஸ் 1/2 அப்படியே போட்டுக்கிறோங்க. ஏவுக்கான மதிப்பு வந்து -g, டி ஸ்கொயருக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் T ஸ்கொயர். இப்போ இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த -1/2 GT ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்து எழுதணும்னா 1/2 g இன்ட்டு T ஸ்கொயர்னு எழுதலாம். ஈக்குவல் u sin ஆல்ஃபா இன்ட்டு T. இப்போ இந்த இடத்துல T ஸ்கொயரும் T கேன்சல் பண்ணுறோங்க. ரிமைனிங் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் T மட்டும் இருக்கும். ஈக்குவல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்து எழுதணும்னா பெருக்கலாக மாறும். therefore 2u sin ஆல்ஃபா பை இந்த ஜியோட வேல்யூ அப்படியே ரைட் சைடில் வரும்போது டிவைடில் எழுதுருங்க, பை ஜின்னு எழுதலாம். அப்போ டீக்கான மதிப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2u sin ஆல்ஃபா பை ஜி. இதுதான் பறக்கும் காலம் டீக்கான சமன்பாடு. மீண்டும் ஒரு முறை இதை பற்றி பார்க்கலாம். S சமம் 0, இடப்பெயர்ச்சி S = 0, தொடக்க திசைவேகம் u சமம் u sin ஆல்ஃபா,
புவி ஈர்ப்பு முடுக்கம் ஆக்சிலரேஷனுக்கான மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா -g. டைம் துகள் P என்ற புள்ளியிலிருந்து Q என்ற புள்ளிக்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு தான் நம்ம t அப்படின்னு சொல்கிறோங்க. இப்போ இந்த சமன்பாட்டை இயக்க சமன்பாடு ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதிட்டோம்னா, அதாவது ரெண்டாவது சமன்பாடு என்னன்றது பார்த்திங்கன்னா S = ut + 1/2 a × t². இதுதான் ரெண்டாவது இயக்க சமன்பாடு. இப்போ எஸ்ஸுக்கான மதிப்பு நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 0ன்னு சொல்கிறோங்க. யூக்கான மதிப்பு u sin α, டீக்கான மதிப்பு வந்து கேபிட்டல் T, அடுத்தது +1/2 அப்படியே போட்டுக்கிட்டு ஏவுக்கான மதிப்பு நம்ம -gன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா -1/2 g × t² எழுதலாம். இப்போ இந்த -1/2 g t²க்கான வேல்யூவை நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்து எழுதணும்னா +1/2 g × t² எழுதலாம். அடுத்தது இந்த u sin αt அப்படி எழுதிக்கிறோங்க. அடுத்து இந்த t²யும் இந்த t கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் கேபிட்டல் T மட்டும் இருக்கும். இந்த கேபிட்டல் T அப்படி வச்சுட்டு இந்த g என்ற வேல்யூ ரைட் சைடில் இருந்து எழுதணும்னா டிவைடில் எழுதலாம், அதாவது பை ஜின்னு எழுதலாம். அதே 2 ரைட் சைடில் எழுதும்போது 2u sin αன்னு எழுதலாம். தேர்ஃபோர் கேபிட்டல் Tக்கான மதிப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2u sin α/g. இதுதான் எரிதுகளின் பறக்கும் காலத்துக்கான சமன்பாடு. T = 2u sin α/g. Expression for horizontal range. எரிதுகளின் நெடுக்கத்திற்கான நிபந்தனை. துகளின் பறக்கும் காலம் முழுவதும் கிடைமட்ட திசைவேகம் மாறாமல் இருக்கும். எரிதானத்திற்கும் அதன் வழியே செல்லும் கிடைத்தளத்தில் எரிதுகள் பாதை சந்திக்கும் புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு நெடுக்கம் எனப்படும். The distance from the point of projection and the point where the trajectory meets the plane through the point of projection is range. நெடுக்கம் சமம் பறக்கும் காலம் இன்ட்டு கிடைத்தள திசைவேகம். நெடுக்கத்துக்கான சிம்பல் ரேஞ்ச் R = பறக்கும் காலம் T, கிடைத்தள திசைவேகம் ஹாரிசான்டல் வெலாசிட்டி u cos α. இங்கு Tக்கான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2u sin α/g. Therefore range R = u cos α, ஹாரிசான்டல் வெலாசிட்டி கிடைத்தள திசைவேகம் இன்ட்டு டைம், டைமுக்கான மதிப்பு 2u sin α/g. இப்போ இந்த u என்ற மதிப்பையும் u என்ற மதிப்பையும் நம்ம பெருக்கணும்னா u² கிடைக்கும். அடுத்தது இந்த 2 அப்படி எழுதிட்டு sin α × cos α/g அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த 2 sin α cos ஆல்ஃபாக்கான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா sin 2α எழுதலாம். இதுக்கான மதிப்பை நம்ம பிரதிட்டோம்னா நமக்கு u² 2 sin α cos ஆல்ஃபாக்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா sin 2α எழுதலாம். தேர்ஃபோர் இங்கே R = u² sin 2α/g என்பது தான் நெடுக்கத்திற்கான சமன்பாடு. நெடுக்கத்துக்கான சமன்பாட்டை எப்படி எழுதலாம் அப்படின்றத ஒரு சிம்பிளாக பார்க்கலாம். நெடுக்கத்துக்கான சமன்பாடு நெடுக்கம் சமம் கிடைமட்ட திசைவேகம் பெருக்கல் பறக்கும் காலம். இப்போ நெடுக்கத்துக்கான சிம்பிள் வந்து R. கிடைமட்ட திசைவேகம் இதுக்கான ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா u cos α. பறக்கும் காலம் என்பது T, கேபிட்டல் T. இப்போ இந்த u cos α அப்படி எழுதிக்கிறோங்க. அடுத்தது Tக்கான மதிப்பை பிரதிட்டுருங்க. அதாவது பறக்கும் காலத்துக்கான சமன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2u sin α/g. இப்போ இந்த இடத்துல இந்த u ரெண்டும் நம்ம பெருக்கணும்னா u² எழுதிக்கிறோங்க. அடுத்தது இந்த 2 sin α cos α தனியாக எழுதிக்கிறோங்க. இந்த பை g என்ற வேல்யூ அப்படி எழுதிக்கிறோங்க. இப்போ இந்த இடத்துல 2 sin α cos ஆல்ஃபாக்கான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா sin 2α. இப்போ இந்த மதிப்பை இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெடுக்கம் R = u²
sin 2 alpha by g என்ற சமன்பாடு கிடைக்கும். இதுதான் நெடுக்கத்திற்கான சமன்பாடு. பெரும நெடுக்கத்திற்கான நிபந்தனை. Condition for maximum range. ஒரு குறிப்பிட்ட எரி திசைவேகத்திற்கு sin 2 alpha மதிப்பு பெருமமாக இருக்கும்போது நெடுக்கத்தின் மதிப்பும் பெருமமாக இருக்கும். The velocity of projection u can be resolved into u cos alpha in the horizontal direction and u sin alpha in the vertical direction. The projectile reaches the horizontal plane at a point B. இப்போது நெடுக்கத்திற்கான சமன்பாட்டிலேருந்து பெரும நெடுக்கான சமன்பாட்டை எப்படி வரையறுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரேஞ்சு நெடுக்கத்துக்கான சமன்பாடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்க. r சமம் u ஸ்கொயர் sin 2 alpha by g. ஒரு துகளானது P என்ற புள்ளியிலிருந்து எரியப்படும் பொழுது அத்துகளுக்கு இடைப்பட்ட கோணம் தான் நமக்கு ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபான்ற கோணம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அத்துகள் பெரும நெடுக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது ஆல்ஃபாவுக்கான கோணம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 45 டிகிரியாக இருக்கும். therefore ஆருக்கான மதிப்பு அப்படி எழுதிருங்க, யூ ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறங்க. sin 2 alpha இங்கே 2 இன்ட்டு ஆல்ஃபாவுக்கான வேல்யூ 45 டிகிரி இருந்துச்சுன்னா இப்போ 2 இன்ட்டு 45 எவ்வளோ ஆகும் பார்த்தா 90 டிகிரி. therefore sin 90 டிகிரிக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1, அதாவது 1. sin 90 டிகிரிக்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ ஆருக்கான வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ ஸ்கொயர் பை ஜி. இதுதான் அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆர் மேக்ஸிமம் சமம் யூ ஸ்கொயர் பை ஜி. தி angle of projection alpha equal 45 degree is the condition for maximum range of the projectile. இதுதான் பெரும நெடுக்கத்திற்கான சமன்பாடு. ஆர் மேக்ஸிமம் சமம் யூ ஸ்கொயர் பை ஜி. அப்போ ஒரு துகள் ஆல்ஃபாவுக்கான கோணம் 45 டிகிரியாக இருக்கும் பொழுது தான் அந்த துகள் பெரும நெடுக்கத்தை அடையும். பெரும நெடுக்கத்திற்கான சமன்பாடை ஒரு சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ எரிதுகளின் நெடுக்கம் ஆர் சமம் யூ ஸ்கொயர் சைன் 2 ஆல்ஃபா பை ஜி. இது போன ஈக்குவேஷனில் பார்த்துங்க. இப்போ சைன் 2 ஆல்ஃபா மதிப்பு பெருமமாக இருக்கும்போது நெடுக்கத்தின் மதிப்பும் பெருமமாக இருக்கும். சைன் 2 ஆல்ஃபா பெரும மதிப்பு 1 ஆகும். அதாவது சைன் 2 ஆல்ஃபாவுக்கான வேல்யூன்னு பார்த்திங்கன்னா 1. இப்போ இங்கே சைன் 90 டிகிரிக்கான மதிப்பு வந்து 1, அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபாவுக்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 45 டிகிரி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 90 டிகிரி பை 2. therefore ஆல்ஃபாவுக்கான மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. therefore எரிகோணம் 45 டிகிரியாக இருக்கும்போது நெடுக்கம் பெரும நெடுக்கமாக இருக்கும். எனவே பெரும நெடுக்கத்துக்கான சமன்பாடு ஆர் மேக்ஸிமம் சமம் யூ ஸ்கொயர் பை ஜி. இதுதான் ஒரு துகளின் பெரும நெடுக்கத்திற்கான சமன்பாடு. நம்ம பார்த்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். எரிதுகளின் பெரும உயரம் வரையறு. எரிதுகளின் பறக்கும் காலம் வரையறு. எரிதுகளின் நெடுக்கம் வரையறு. டிஃபைன் angle of projection. Define time of flight of a projectile. Define range of a projectile. அடுத்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். நியூட்டனின் இயக்க விதிகளை கூறுக. இயக்கச் சமன்பாடுகளை எழுதுக. பெரும நெடுக்கத்திற்கான நிபந்தனையை வருவி. ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ். Write the fundamental equation of the motion. Derive the condition for maximum range. இதுதான் அடிக்கடி கேட்கக்கூடிய 3 மார்க் கொஷின். அடுத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். எரிதுகளின் பெரும உயரம் மற்றும் பறக்கும் காலத்திற்கான கோவையை வருவி.
எரிதுகளின் கிடைத்தள நெடுக்கத்திற்கான சமன்பாட்டை வருவி. Derive an expression for maximum height and time of flight. Derive an expression for the range of a projectile. இதுதான் நம்ம பார்த்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.